வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பெரும் விதத்தில் புதிய பொறுப்பு. முக்கிய தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் என்பது பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு லீடிங் கொடுக்குற அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனாக பார்த்தீங்கன்னா செயல்படுறாருன்னா அது மிகவும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் ஓபிஎஸ் அவர்கள் என்னதான் கட்சியிலிருந்து தூக்கியிருந்தாலும் அங்கிருந்து தூக்கியிருந்தாலும் எல்லா இடத்துல பின்னடைவு சிக்கல்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்குன்னு ஒரு தைரியம் வேணுங்க. ஓகேங்களா, ஒரு நம்பிக்கை என்பது வேணும். அது உண்மையாலே அவர் கையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. ஓகேங்களா, எடப்பாடியே தனியாக இருந்தாலும் கூட இவ்வளோ பண்ணியிருப்பாரா, இல்லை வேறு கட்சிக்கு போயிருப்பாரா, வேறு அணியில் சேர்ந்துருப்பாரான்னு தெரியல. ஓபிஎஸ் இவ்வளோ பண்ணுறாருன்னா அவருக்கான அந்த ஒரு பொறுப்பு உணர்வு என்பது, கடமை உணர்வு என்பது அதிகமாக இருக்குது அவருக்கு. ஏன்னா நம்மளுடைய வளர்த்த கட்சி 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கோம். அந்த ஒரு பார்த்தீங்கன்னா நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் நம்ம வேற ஒரு கட்சிக்கு போகக்கூடாது. ஜெயலலிதா அம்மா அவர்கள் நம்மளை அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்சிக்காக உழைக்க வேண்டும், அவங்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டும் அப்படின்றதுக்காகவே வேறு எந்த ஒரு கட்சியிலும் இணையாமல் தற்பொழுதைய வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அது பன்னீர்செல்வத்தை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பெரும்பான்மையுடன் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபருங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் சொல்ல ஓபிஎஸ் என்னதான் பார்த்தீங்கன்னா முக்கிய புள்ளியாக இருந்தாலும் கூட அவருக்கு கூடிய விரைவில் அதிமுக கிடைக்கும் அப்படின்றத பன்னீர்செல்வத்தின் தரப்பினர்கள் அதிரடியாக பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது நடக்குமா அது நடக்காதா அப்படின்றத தாண்டி நம்பிக்கையோட சொல்கிறாங்களே அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் ஓபிஎஸ் அவர்களும் சொல்கிறாரு. ஸோ இதனால் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு கூடிய விரைவில் டெல்லி மேலிடங்கள் மூலமாகவோ இல்லை இந்த தேர்தல் வெற்றி மூலமாகவோ இல்லை வழக்குகளின் மூலமாகவோ எப்படியோ ஒரு மூலமாக ஓபிஎஸ் அதிமுகவின் தலைமைக்குள் வரப்போகிறார், தலைமையை கைப்பற்ற போகிறார், அதிரடி காமிக்க போகிறார் அப்படின்றது மட்டும் தெரியப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்படுத்த போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவில் நாங்களும் வரப்போகிறோம். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 சேர்ந்து தான் வரப்போகிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கிறது. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அப்படின்றதெல்லாம் தாண்டி தொண்டர்களுக்காகவாது வரணும். உறுப்பினர் மீட்பு குழு கூட்டத்தை வைத்தாச்சு நம்ம வரணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிமுகவின் கொள்கைகளையும் சட்ட திருத்தங்களையும் மாற்றிருக்காங்க. அது எம்ஜிஆர் அவர்களுக்கும் பிடிக்காது, ஜெயலலிதா அவர்களுக்கும் பிடிக்காது. ஸோ அதுக்காகவாச்சு நாங்கள் வரணும் அப்படின்றதுக்காக வருவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. அதனால் பல கட்ட முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிற ஒரு செயலாகவும் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள் மாற்றங்கள் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிவிக்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.